சக்திவேல் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேலு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி அந்த அடிபட்டதுலேருந்து உடம்பு முடியாம வீட்ல இருக்காங்க. அவங்கள பார்க்க ரம்யா வராங்க. ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலுக்கு வந்து ஜூஸ்லாம் போட்டு குடுத்து, வேலுவ வந்து பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேலுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வேலு வந்து "நீ ஏன் இங்க அடிக்கடி வராத?" அப்படின்னு சொன்னாலுமே, ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலு மேல உள்ள காதல்னால வேலுவ தேடி தேடி வராங்க. அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்த நேரம் பார்த்து அங்க சக்தி வராங்க. சக்திய பார்த்தோன்னே ரம்யா வந்து, "என்ன இப்படி இடிச்சுட்டு கொஞ்சம் கூட சாரி கூட கேட்காம உன் இஷ்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு சக்திய திட்டுறாங்க. அவங்கள திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்றாங்க. அத மீறியுமே ரம்யா வந்து திட்டுறாங்க. சக்தி பார்த்தீங்கன்னா, என்ன இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. நீ தான் அதெல்லாம் சொல்லிக் குடுத்தியான்னு சொல்லிட்டு வேலுவ திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் சாரி கேட்கலாம் வரல. என்னால அந்த பைக் வந்து உடைஞ்சிருக்குல்ல. அத ரிப்பேர் பண்றதுக்கு காசு குடுக்க தான் வந்தேன். இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு காச வச்சுட்டு போயிர்றாங்க. என்ன அவ என்னமோ உரிமையா நீ சக்தி சக்தின்னு கூப்பிடுற. அவளும் உன்னை வா போங்கிறா. யார் அவங்கன்னு கேட்கும்போது, என்னோட ஒய்ஃபு எங்க 2 பேருக்கும் 3 வருஷம் தான் நாங்க சேர்ந்து வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் பிரச்சனையாயி இப்ப தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ! தனியா தானே இருக்கீங்க. அப்ப பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அப்ப கூட ரம்யா பார்த்தீங்க அப்படின்னா, வேலு கூட சேர்ந்துருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.